ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். எப்படின்றத பார்க்கலாமாங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு ஸ்கின் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக ரோஸ் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்குவேன். அது ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மமா எர்த்தோட பிராண்டில் இருந்து நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்பவே நல்ல ஒரு ஸ்கின்னை வந்துட்டு நல்லா மாய்ஸ்சர் பண்ணி வச்சுக்குது. ஈவினிங் வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை ஆக விடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா குட் வைப்ஸோட க்ளோ க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். க்ளோ க்ரீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்ஸோட பிபி க்ரீம் வந்து நான் போட்டுக்கிறேன். பிபி க்ரீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி நம்ம ரெகுலராக ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண முடியாததுனால நம்ம பிபி க்ரீம் போடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிபி க்ரீம் போட்ட உடனே நம்மளோட ஸ்கின் எல்லாமே ஒரு அளவுக்கு ஈவன் டோனாக கொண்டு வந்துடும். ஸோ இந்த ஈவன் டோனாக கொண்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிபி க்ரீம் வந்துட்டு செட் பண்ணுறதுக்காக காம்பேக்ட் பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன். காம்பேக்ட் பவுடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சைட்டோடது எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு NY11 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான காம்பேக்ட் பவுடர். ஸோ அதை வந்து நான் போட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக வந்துட்டு பொட்டு வச்சுக்கிறேன். பொட்டு வச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐலைனர் போட்டுக்கிறேன். காஜல் போடுறேன். காஜல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் டேஸ்லரோட காஜல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதுவே எனக்கு ஓரளவுக்கு நல்லா உங்களுக்கு ஸ்மெட்ஜெல்லாம் ஆகாது அந்த மாதிரி. ஸோ அதுவே எனக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஷோட ஐப்ரோ பேலட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐப்ரோ வந்துட்டு ரொம்ப லேஸாக இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐப்ரோ போடும்போது நல்ல ஒரு நேச்சுரல் லுக்கோடு காமிக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். எப்படி ஐப்ரோ வந்துட்டு லேஸாக இருக்கிறத எப்படி நல்லா ப்ராடாக காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். நீங்கள் போய் பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரௌன் ஷேடில் நான் எப்போவுமே ஒரு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். அந்த லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். ஸோ இதெல்லாமே போட்டதுக்கப்புறமா ஃபேஸ் மேக்கப் வந்துட்டு ஒரு 90% வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கிறேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் நான் போடுவேன் ஆஃபீஸ் போகிறதுனால. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐலைனர் போட்டுட்டு நெத்தியில் குங்குமம் வச்சிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக்கு. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.